ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரையை யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இது எவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டு நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கீரி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தேவையான அளவுக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை கிராம்பு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்ல கலராக வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. அதை போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அது மாறினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் இப்போது உப்பு சேர்க்கணும். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் இதுக்கு தேவைப்படும். அதை ஆட் பண்ணி லைட்டாக பேன் மூடி வச்சுட்டு ஒரு அரை நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பொறுமையாக சிக்கனை சேர்க்கணும். சிக்கன் மேலெல்லாம் தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சளை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வர்றது வரைக்கும் வதக்குங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் மூடி வைங்க. நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அழகாக வெந்து வந்துடும். அது இங்கே பார்த்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம மிளகாத்தூள் கூட சேர்க்கலை, ஆனாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம். தனி மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு வேறு தனியா வாசனைலாம் நல்லா இருக்காது. அதனால் இதை நம்ம தனி மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்போது கரம் மசாலா தூளையும் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளிச்சக்கீரையை சேர்க்கணும். நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வதங்கிடும். இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஆரம்பத்தில் நம்ம அரைக்கட்டு கீரையை க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் அதை மூடி போட்டு வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இன்னொரு வாட்டி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா கீரை நல்லா மசிஞ்சு போச்சு. அதனோட புளிப்பு சிக்கனில் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை, சூப்பராக இருக்கும். பசங்க அதுக்கப்புறம் இதையே தான் கேட்பாங்க. புளிப்பு நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கீரையை. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்.
லைக் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.